கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 சாமுவேல் அதிகாரம் 5 வசனம் 10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய வாழ்வு விருத்தியடையும். கர்த்தர் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. தாவீது விருத்தியடைந்ததின் காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது கர்த்தரை நம்பியிருந்தான். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தன் கோட்டையாக, அடைக்கலமாக, கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்து செயல்பட்டார். அது நிமித்தமாக அவர் விருத்தியடைந்தார். நம்முடைய வாழ்விலும் நாம் கர்த்தரை பற்றி கொண்டு அவரை நம்முடைய நம்பிக்கையாக வைத்து அவர் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்வோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் விரும்புகிற வழிகளில் வாழ நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் வாழும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து நம்மை விருத்தியடைய செய்வார். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஏனெனில் கர்த்தர் அவரோடு கூட இருந்தது நிமித்தமாக பஞ்ச காலமும் ஈசாக்கை சேதப்படுத்தவில்லை. 100 மடங்கான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். யோசேப்பை அந்நிய தேசத்திலே அடிமைகளாக அவன் சகோதரர்களே விற்று போட்டார்கள். ஆனால் அவன் இக்கட்டில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தது நிமித்தமாக பார்வோனுடைய கண்களில் தயை பெற்று அந்நிய தேசத்திலும் அதிகாரியாக மாற்றப்பட்டார். ஆகவே நாம் கர்த்தரோடு கூட இருப்போமானால், கர்த்தருடைய கரம் பிடித்து நடப்போமானால், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாது. அவர் நம்மை விருத்தியடைய செய்வார். நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து தாறுமாறான நம்முடைய பாதைகளை சீர்படுத்தி கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை விருத்தியடைய செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உமக்கு பயந்து வாழ உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கரம்பிடித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை விருத்தியடைய செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.